கோடைக்காலம் பிறந்தவுடன் இனிமையான ஒலியானது தென்றலில் தவழ்ந்து வரும். அது மனதை வியாபிக்கும். குயிலின் கானம் அது மிகவும் இனிமையானது, ஆனந்தம் தரவல்லது. அதுபோல இன்னொரு பட்சியும் உள்ளது. அதன் குரலும் மிக இனிமை வாய்ந்தது. இல்லத்திற்கு அருகாமையில் அது இருக்கும். பச்சை நிற தேகம், சிகப்பு நிறத்தில் அழகு. தமது எண்ணம் சரி. பச்சை கிளி. இவ்விரு பட்சிகளும் மனதிற்கு இன்பம் சேர்ப்பவை, காண்பதற்கு அழகானவை. ஆனாலும் இவ்விரண்டிலும் பெரும் வேறுபாடு உள்ளது. குயில் எங்கும் பறந்து சென்று சுதந்திரமாய் வாழும். பச்சை கிளி பல இல்லங்களில் கூண்டிற்குள் அடைப்பட்டிருப்பதை தாம் காண இயலும். இதன் காரணம் என்ன? தாம் சிந்தித்ததுண்டா? காரணம், குயில் தன்னுடைய மொழியை ஒலிக்கின்றது. கிளியோ அடுத்தவரின் மொழியினை பிரதிபலிக்கின்றது. ஒருவர் தன் மன எண்ணத்தில் உறுதி கொண்டு அந்த மனம் வழி நடத்தும் பாதையில் முன்னேறிச் சென்று அதன் உத்தரவை ஏற்றால் அவரே அகிலத்தில் சுதந்திரமானவர் ஆகின்றார். அடுத்தவரின் தவறான அறிவுரையை ஒருவர் கேட்டு நடந்தால் அவர் சிறைப்படுகின்றார். வாழ்வு சிறையாகிறது, எண்ணங்களும் சிறைப்படுகின்றது. இதில் தம்முடைய தேர்வு எது? குயிலா, அந்த பச்சை கிளியா? தீர்வு தம்முடையது. ராதா ராதா.